விஜய்க்கு ஈரோடு மாவட்டத்தில் மீட்டிங் போடுறதுக்கான ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 4100 பேருக்கு மேலே பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்காக விஜய் ரொம்ப போராடி வாங்குறாரு. ஆனால் சங்கீதா அண்ணியை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு சொம்பு தூக்குறாங்க, திமுக கிட்டேருந்து காசு வாங்கிட்டாங்க, திமுகவால் தான் இந்த மாதிரி அவங்க கேஸே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 2021 சங்கீதா அவர்கள் பண்ணியிருக்கலாம், ஏன் இப்போ பண்ணுறாங்க? இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றது சங்கீதாவுக்கு பிடிக்கலையா, இல்லை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து அவர் எப்போதான் அரசியலுக்கு வருவார்னு பார்த்து இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை ஏன் விஜய் குரல் கொடுக்கவே மாட்டாரு? சங்கீதாவை பற்றி இவ்வளோ இழிவாக பொதுமக்கள்லேருந்து பாதி பேர் பேசுகிறாங்க, அவங்க தொண்டர்களே பேசுகிறாங்க. சங்கீதா அன்னைக்காக ஏன் இவங்க பேச மாட்டாங்க? எந்த கட்சிக்காரங்களும் எந்த நடிகரும் சங்கீதாவை இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நாங்கள் எங்கள் ஃபேமிலி இஷ்யூவை பேசி தீர்த்துக்கிறோம், மிச்சம் யாரும் இதில் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி ஏன் விஜய் சொல்ல மாட்டாரு?